அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுகிற ஒரு நல்ல வார்த்தை, மனுஷனுக்கு பிழைக்கிறதுக்குண்டான வழிகள். அது உலகத்தில் இதுவெல்லாம் வழி என்று சொல்லி மனுஷ பலவிதமான வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் படைத்த அந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வழி என்னன்னா, வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. மனிதனை பிழைப்பூட்டும்படியான ஒரு சக்தி, ஒரு வல்லமை. அப்போ பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்போ அழிவுக்கு நேராக, சாவுக்கு ஏதுவாக, மரணத்துக்கு ஏதுவாக ஒரு மனுஷனை நடத்துவதற்கு உலகத்தில் பல வழிகள் இருக்கிறது. பலவிதமான சோதனைகள், பலவிதமான நோய் நொடிகள், கவலைகள், மன அழுத்தங்கள், குழப்பங்கள், தெளிவற்ற சூழ்நிலை, இப்படி இதுவெல்லாம் மரணத்துக்கு ஏதுவாக ஒரு மனுஷனை கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தூது என்னன்னா, மரணத்துக்கு ஏதுவாக மனுஷனுக்கு எத்தனை விதமான வழிவாசல்கள் எதிராக வந்தாலும், மகனே மகளே நீ பயப்படாத, உனக்கு பிழைப்பூட்டும்படியாக, பிழைக்கத்தக்கதாக, வாழத்தக்கதான ஒரு வழியை நான் சொல்கிறேன், அது என்னுடைய வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எல்லாவற்றையும், இந்த வானத்தை பூமியை ஆண்டவர் எப்படி படைத்தார்னா வார்த்தையினால் படைச்சார்ல. அப்போ எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைச்ச தெய்வம் உனக்கு ஒரு வாழ்வை கொடுப்பார் நிச்சயமாக. நீ மரிப்பது, நீ சாவது தேவனுடைய விருப்பமே அல்ல. அது வியாதியாக இருக்கட்டும், விபத்தாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், அதுல எல்லாம் நீ மரிக்கணும், சாகணும் அப்படிங்கிறது தேவன் உன்னை படைத்த தெய்வத்துக்கு அது விருப்பமே கிடையாது. மாறாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழியை சரியானபடி தேர்ந்தெடுக்காதனால தான் மனிதனுக்கு அப்படிப்பட்ட மரணம் வருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு நல்ல தூது என்னன்னு, நீ எப்பேற்பட்ட ஆபத்தில், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒன்றை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று ஆண்டவருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள். அந்த வார்த்தையில், அந்த வேதத்தில் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஒன்று இருக்கும். ஆகவே அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நானும் நீங்களும் தேட வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அந்த வார்த்தை நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக அந்த வார்த்தைக்குள்ள வாழ வைக்கக்கூடியதான சகல விதமான நன்மையும், அதிகாரமும், வழிவாசல்களும் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஆகவே வார்த்தைக்கு என்ன இருக்குதுன்னா, ஜீவன், உயிர் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை உன்னை வாழ வைக்கும். ஆகவே இந்த வார்த்தையை தேடி வாசியுங்கள், நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் சுகமடைவீர்கள், உங்கள் காரியம் வாய்க்கும். இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆகவே சோர்ந்து போகாமல் எழும்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள், அதை விசுவாசியுங்கள். விசுவாசித்தபடியே உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, எங்கள் வாழ்வில் ஜீவனை கொடுக்க, ஒரு உயிர் மீட்சியை கொடுக்க நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை வாழ வைக்கும் என்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் ஒரே ஒரு மருந்து உம்முடைய வார்த்தை மட்டுமே. அந்த வார்த்தையை தேடி பிடித்து வாசித்து அதன் மேலே விசுவாசம் வைத்து வெற்றி மேல் வெற்றி அடைந்து வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. மனிதனுக்கு மரணத்தை நீங்கள் நியமிக்கலப்பா, அவனுக்கு ஜீவனை தான் கொடுக்குறீங்க. ஜீவனை தான் நியமிச்சு வச்சிருக்கிறீங்க. வாழ்வை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்வை இன்னும் ருசிகரமாய் வாழ உங்க வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை ஆண்டவரே அனுதினமும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வாழ வைக்கிறேன். நன்றி. ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாள் வெற்றிய நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நல் வாழ்வு உண்டு. அதனுடைய ரகசியமே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்குது. அதை தேடுங்கள், வாசியுங்கள், நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். நன்றி.